அடுத்தபடியாக ஆசனங்களை தொடங்கலாம். பத்மாசன நிலையிலிருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஆசனங்களும் அதை முழுமையாக உங்களுடைய சுவாசத்தோடு இயக்கத்தோடு உணர்வோடு அந்தந்த பகுதி ஏற்படுகின்ற அழுத்தங்கள், வலிகள், தாக்கங்கள், அழுத்தங்கள் இவைகளெல்லாம் உணர்ந்த நிலையில் சுவாசத்தோடு முழுமையாக உணர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பத்மாசனம் போட முடிஞ்சால் போட்டுக்குங்க. இல்லை சாதாரணமாக அர்த்த பத்மாசனம் ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது முயற்சி பண்ணணும். இது வாத பிரிவில் நீங்கள் நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய திங்கட்கிழமை பயிற்சி மண்டே பண்ணக்கூடிய அந்த வாத பிரிவுகள் தொடர்ந்து நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுலபமாக உட்கார முடியும். இப்போ சின்முதிரை போட்டு நேராக முதுக்கு நேராக வச்சுக்கோங்க. சுவாசத்தை கவனிங்க. 1 2 3 கண்களை மூடி இயக்கத்தோடு சுவாசத்தோடு பண்ணுங்க. 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்து பாருங்க, கைகளை கட்டிக்கணும் பின்னாடி. யோக முத்ராசனம். சுவாசம் நல்லா உள்வாங்க. சுவாசம் விட்டுட்டே இடுப்புக்கு மேலே முதுகுத்தோலை நேராக வைத்துக்கொண்டு நல்லா முன்பக்கமாக குனிந்து சுவாசம் விட்டுட்டே வரணும். அவங்க நிறுத்தி தரையை தொடுகின்ற அளவுக்கு முழுமையாக முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ வருதோ அது போதும். அந்த நிலைக்கு வந்தவொடனே சுவாசத்தை கவனிக்க தொடங்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 சுவாசம் வாங்கிட்டு நிமிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து இந்த ஆசன நிலையில் கை விரல்களை நல்லா உள்ளே மடக்கிட்டு அடியது வச்சுக்கோங்க. அடியது வச்சுக்கணும். சுவாசத்தை உள்வாங்க. சுவாசம் விட்டுக்கிட்டே முன்பக்கமாக சாய்ங்க. நெட்டி தரையை தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். சுவாசம் வாங்கிட்டு கவனிச்சு பாருங்கள். அந்த முதுகு தண்டு முழுமையான விரிதல் இருக்கும். மூலாதாரத்தை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு ஆசன நிலை. உங்களுடைய சக்தியை முழுமையாக ஆற்றலாக மாற்றக்கூடிய ஆசனங்களை இது போன்று. அப்படியே இருக்கு மாற்றாசனமாக மச்சாசனம். பத்மாசனம் அமர்ந்து கொண்டு பத்மாசனம் அமர்ந்துக்குங்க. இல்லை அப்படியே கையை ஊனுங்க. சப்போஸ் பத்மாசனம் போட முடியாத கால் நீட்டிக்கலாம். சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கமாக தலை சாய்த்து பின் தொங்க விட்ட பின் மாவை ஏற்றிக்குங்க. உங்கள் முட்டி கை முட்டியை இடுப்புக்கு கொண்டு போங்க. உச்சந்தலை தரையில் படணும். மாவை ஏற்றிக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20 ரிலாக்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு செய்தால் போதும்.
கவனித்து பாருங்கள். இந்த கழுத்து பகுதி, முதுகுத்தண்டு பகுதியெல்லாம் முழுமையான ஆற்றலை கொடுத்துருக்கும். உங்களுடைய நுரையில் நல்ல விரிதலை ஏற்படுத்தியிருக்கும். அந்த நுரையுடைய தன்மையும் அதோடைய வாங்கு திறனையும் அதிகமாக உள்வாங்கும் ஒரு அற்புதமான ஆசனால இது ஆஸ்துமா போன்ற வரை இதுக்கு ஒரு சிகிச்சையாக இந்த ஆசனங்கள் பயன்படும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து டோலாசனா. டோலாசனம் உங்களுடைய புஜங்களுடைய வலிமையை கூட்டுவதற்கு, அதனால் வயிற்றுடைய தொங்கு தசைகளை மேல் நோக்கி நகர்வதற்கு அற்புதமான ஆசனமாக இருக்கும். என் கைகளை வந்து குளிக்கணும், சப்போர்ட் வந்து வச்சுக்கணும். கையெழுந்த பாதத்துக்கு நேரம் அப்படி குளிப்பீங்க. லேசாக குனிஞ்சுக்குங்க, லேசாக குனிஞ்சுக்குங்க. அப்படியே உடம்ப தூக்க பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ முயற்சி பண்ணிட்டே வாங்க, போதுமானது. 11 12 13 14 15 16 17 18 19 20. அடுத்து தோலாங்காசனம். பாருங்க, தோலாங்காசனம். இந்த முட்டை அடிச்சிட்டிங்க, பத்மாசனை போட்டுக்குங்க. அதே நிலையில் நல்லா சுவாசம் வாங்கும்போது தலைப்பகுதி பின்பக்கம் தொங்க போடுங்க, கால் தரையில் இருக்கட்டும். இப்போ சுவாசம் விட்டுக்கொண்டே நல்ல கால்கள் எத்தி கழுத்தையும் உள்ளே கொண்டு வந்து வயிற்றுப்பை இறுக்கத்தை ஏற்படுத்தணும். சுவாசம் வெளியே விட்ட நிலையில் எண்ணிக்கை 1 2 3 4 5. சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விட்டுக்கொண்டே சுவாசம் அடைக்கிறீங்க, வயிறு இருக்கட்டும். 1 2 3 4 5. 5 எண்ணிக்கை சுவாசம் வெளியே விட்டு அடக்கி இருக்கணும். சுவாசம் வாங்கிக்கோங்க, சுவாசம் விட்டுக்கொண்டே அடைக்குங்க. 1 2 3 4 5. வயிற்று நல்ல இறுக்கத்தை ஏற்படுத்தணும். சுவாசம் வாங்கிக்கோங்க, சுவாசம் விட்டுக்குங்க. 1 2 3 4 5. Relax. அடுத்து சர்பாசனம், ஸ்பிரிங்காசனம். ஸ்பிரிங்காசனம் அது பானிட்டு படுத்துக்குங்க. கை இப்போ வச்சுங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு மாற்றாசனமாக அமையணும். இப்போ வச்சுட்டு முட்டி ஒன்று நல்லா மார்பு ஏற்றுங்க. தலை பின்பக்கம் சாயட்டும். நல்லா சுவாசம் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. எவ்வளோ மார்பை ஏற்ற முடியுமோ ஏற்ற பாருங்கள். அடி வைத்து இழுக்கணும், மார்பு இழுவை பண்ணணும், கழுத்து
பின்பக்கமாக சாயினா கழுத்து இழுக்கப்படணும். அப்போ ஒவ்வொரு நரம்பு தசைகள் அனைத்து இழுக்கப்பட உணர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணும். 19, 20 ரிலாக்ஸ். கவனிங்க. இது மூலிமா உங்களுடைய நரம்பு தசை உடம்பில் உள்ள எலும்புகள் இவற்றை இயக்கங்கள்லாம் இழுக்கப்பட்டு மசாஜ் செய்யப்படுகின்றன, அழுத்தப்படுகின்றன, நீவப்படுகின்றன. உங்கள் உடம்பை எல்லாம் இளமை காக்கின்றது இந்த ஆசனங்கள். ரிலாக்ஸ். எழுந்துச்சுக்குங்க. அடுத்த பயிற்சி. எழுந்துச்சுக்குங்க. இப்போ நாம் இன்னைக்கு ஆசனங்களை தொடங்கலாம். படுத்து ஆசனங்கள் படுத்துக்குங்க. படுத்தே இருங்க. படுத்துக்குங்க. காமடைக்குங்க. காமடைக்க வச்சுக்கோங்க. கணக்காக பிடிச்சிக்கோங்க. இப்போ இடுப்பு மட்டும் தூக்கணும். எவ்வளோ தூக்க பாருங்கள். உங்கள் தொடையிலிருந்து முற்றிலும் தொடை இழுவை, வயிற்றின் இழுவை, கழுத்தில் இறுக்கம் முழுமையாக ஏற்படுத்தும். 1. சுவாசம் வாங்கி விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20. Relax. ஒவ்வொரு ஆசனங்களும் சுவாசத்தின் இயக்கம், அழுத்தங்கள், இழுவைகள், வலிகள் இவற்றை உங்களுக்கு இயன்ற அளவுக்கு உணர்ந்து செய்ய வேண்டும். அந்தந்த பகுதியில் நீங்கள் கவனிக்க தொடங்குங்க. நெக்ஸ்ட் சேதாசனா. காலை பண்ணிட்டிங்க. முழுமையாக இடுப்பை உயர்த்துப்பாங்க. பின்னாடி தலையை தொங்க போடுங்க. கை நல்லா மூடி இருக்கட்டும். நல்லா சுவாசம் ஆகி விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. கவனிங்க. ஆசனங்களால் ஏற்பட்ட தாக்கத்தை உணர வேண்டும். அடுத்து ஜானு சிரசாசனம். ஒரு அற்புதமான ஆசனம். கவனிக்குங்க. ஸ்டீல் உட்காருங்க. கையை நீட்டி, கை உயர்த்தி, அப்படி உங்கள் பாதங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிடிங்க. இப்போ நெற்றி முட்டி தொடுவதற்கு முயற்சியில் ஈடுபடுங்க. கால் மடங்கக்கூடாது. நெற்றி முட்டி தோட்டம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விட்டு கால் மாற்றிக்கிங்க, கால் மடக்கிங்க, ஸ்ட்ரெயிட் உட்காருங்க, கை நீட்டி சுவாசம் வாங்க, சுவாசம் விட்டுக்கொண்டு பாதம் பிடிங்க. நெற்றி முட்டி தொடட்டும், கால் மடங்கக்கூடாது, முட்டி மடங்கக்கூடாது. கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசம் வாங்கிட்டு கை வைத்து தாழ்த்து ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, பச்சைமோத்தாசனம். 2 கால் சேர்த்து சுவாசம் வாங்கிக்கோங்க, சுவாசம் விட்டு பாதம் பிடிங்க. உங்களுடைய நெற்றி முட்டி தொடுவதற்கு முயற்சி இருக்கட்டும். சுவாசம் விட்டு கொண்டே போக வேண்டும். அடி வைத்து கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விட்டுக்கொண்டு ரிலாக்ஸ். கவனிக்க தொடங்க, ரிலாக்ஸாக கவனிங்க. அடுத்து சர்பாசனா. சர்பாசனம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கைப்பழை கட்டிக்குங்க, மார்பு இழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. கவனிங்க, ரிலாக்ஸாக கவனிங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு பகுதி அற்புதமான பயிற்சிகள். வயிற்று பகுதி, மாறு பகுதி, அடுத்த பயிற்சி தொடங்கலாம். மேலே எழுந்துச்சுக்குங்க. இப்போ நாம் அடுத்தபடியாக வஜ்ராசனையிலிருந்து இந்த பயிற்சியை நாம் ஆசனங்கள் தொடங்குகிறோம். நாம் இயக்க நிலை ஆசனங்கள் செய்தோம். இப்போ வஜ்ராசன நிலையில் ஜீரணமண்டலத்தை சார்ந்த பயிற்சியாக இது இருக்கும். வஜ்ராசனம் என்பது 2 காலை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கணுக்காலை விரித்து அதை உட்காந்துக்கணும். ஆரம்ப கட்ட பயிற்சியாளர்கள் இந்த மடக்கி நீங்கள் பார்த்துக்க வச்சுக்கலாம், தலையணி வச்சுக்கலாம், இங்கேயும் தலையணி வச்சுக்கலாம். இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ ஜீரண சார்ந்த ஒரு வஜ்ராசனையில் அமர்ந்திருக்கிறீங்க. சின்முத்ரா போட்டுக்குங்க. சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்க. 1, உங்களுடைய வயிற்று பகுதி கவனிக்கணும். 2, நல்ல சுவாசம் வாங்கி விடுங்க. 3 4 5 6 7 8 9
அடுத்து சசங்காசனா முதல் நிலை. கை விரிச்சிட்டு சுவாசம் வாங்கிட்டு கையை உயர்த்தி சுவாசம் விட்டு முன்பக்கமாக தலை தொடுமுறை வைத்துக்கொண்டு நீங்கள் நெற்றியை தரையில் படும்படியாக சுவாசம் விட்டுக்கொண்டே வந்து அந்த நிலையை நிறுத்தி கவனிக்க தொடங்க. உங்களுடைய ஜீரண உறுப்புகளை கவனிக்க. சுவாசம் ஆழ்ந்து வாங்கி விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசம் வாங்கிட்டு வச்சுங்க. சுவாசம் விட்டு கையடைக்குங்க. அடுத்தபடியாக கை விரல்களை கட்டை விரல்களை வைத்து மேற்கு 4 விரல் மடக்கி அடிவயத்தில் வைத்து சுவாசம் நல்லா விடுவாங்க. சுவாசம் விட்டுட்டே முன்பக்கமாக சாயுங்கள். நெற்றி தரை தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசம் வாங்கிட்டே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இயக்கத்தையும் சுவாசத்தோடு உணர்ந்து உங்களுடைய உடம்புல ஏற்படைய அழுத்தங்கள் வலிகள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே செய்யணும். அதே நேரம் உங்களுடைய இயல்புக்கு மீறி செய்ய வேண்டாம். அடுத்தபடி உஷ்டாசனம். முட்டி போட்டுருக்குங்க. முட்டி போட்டுருக்குங்க. காலை விரிச்சுக்குங்க. சுவாசம் வாங்கிட்டு ஒரு கால் எடுத்து குதிங்கால் பிடிங்க. சுவாசம் வாங்கிட்டு அடுத்த காலையும் பிடித்து இடுப்பகுதி கொஞ்சம் முன்னேவும் மார்பு மேல் பகுதியும் தலை பின் பகுதியும் தொங்க விட்டுருங்க. சுவாசம் வாங்கிறீங்க. சுவாசம் வாங்க தொடங்க. இயல்பானதாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நல்லா ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. கவனிங்க. உங்களுக்கு முதுகு தண்டு இடுப்பகுதி அடிவயிற்று பகுதி முழுமையான இழுவைகள் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இவற்றை உணர்ந்து நீங்கள் உணருங்க, தொடங்குங்க, ஓய்வாயிருங்க. அடுத்து சுப்த வஜ்ராசனா. சுப்த வஜ்ராசனா முட்டி கவனிக்குங்க. காலை விரிக்க பார்க்கக்கூடாது, விரிக்க விடக்கூடாது. தலை தொங்க போடுங்க. ஆரம்பத்தில் இதை பண்ண முடியாது பாருங்கள். உங்களுக்கு முதுகுக்கு தலைகாணி வச்சுக்கலாம். 2-3 தலை வைத்து கூட செய்து பார்க்கலாம் ஆரம்பத்தில். இப்போ முட்டியை நகட்டி கால் பக்கம் இடுப்பு பக்கம் கொண்டு வாங்க. கை முட்டியை இடுப்பு பக்கம் கொண்டு வாங்க. அப்படியே உச்சங்களை தரையில் படட்டும். சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்க. சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்க. 1 2 3. உச்சந்தலை தரையில் இருக்க வேண்டும். கழுத்தலை விரிந்திருக்க வேண்டும். மார்பு விரிந்திருக்க வேண்டும். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். மெல்ல கவனிச்சுப்பா. ஆசனங்கள் 2-3 ஆசனங்கள் இடையிலே சற்று ஓய்வாக இருப்பது
அதை கவனிப்பது, எந்தெந்த பகுதியில் அழுத்தங்கள் வலிகள் ஏற்பட்டதோ அதை உணர்வது, ஓய்வு கொடுப்பது. இவ்வாறாக நீங்கள் தொடர்ந்து பயிற்சியில் எந்தெந்த பகுதி எந்த அழுத்தங்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து செய்ய வேண்டும். எந்த பகுதி அழுத்தங்கள் வலிகள் இருக்கின்றதோ நல்லா கவனிக்க வேண்டும். ரிலாக்ஸ். இன்னும் அடுத்த பயிற்சி தொடங்கலாம். வஜ்ராசனம் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வஜ்ராசனம் அமர்ந்துக்குங்க. ஒரு காலம் பின்னாடி குதிங்கால் உட்காரணும். இப்போ வந்து சிம்ம ஆசனம். சிம்மாசனம் கால் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சில வழிகள் இருக்கும், கொஞ்சம் பொறுத்து செய்யணும். கால் வச்சுக்கலாம். அப்படி உங்கள் 2 கை உள்ளங்கை உங்கள் இடுக்குக்குள் உள்ளே செல்லு ஊண்டிக்கிங்க. மார்பை நிமிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தலைப்பகுதி மேலாக்க பின்பக்கம் சாயட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் கண் விழிகள் மட்டும் புருவமத்தியை பார்க்கட்டும். கண் விழிகள் புருவமத்தியை பார்க்கட்டும். 1 நல்ல சுவாசம் வாங்கி விடுங்க. 2 3 4 5. உங்களுடைய பயம் பதட்டம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, பயம் பதற்றை நீக்கி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது. 7 நல்ல சுவாசம் வாங்கி விடுங்க. 8 9 10. அடுத்து சிம்ம கர்ஜனாசனம் பாருங்க. சிம்ம கர்ஜனாசனம். நல்லா சுவாசம் வாங்கி நாக்கு நீட்டி கர்ஜிக்கணும். வாயை மூடி சுவாசம் வாங்கிட்டு முன்னாடி போங்க. நாக்கு நீட்டி அடி வைத்திருந்து காற்றை கழுத்தை இறுக்கி கர்ஜனை செய்து காற்றை வெளியே தரணும். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கவனிச்சு பாருங்க. உங்களுடைய மார்பு பகுதி, முதுகுத்தண்டு பகுதி, கழுத்து பகுதி முழுமையான அழுத்த நீவல் எடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மன இறுக்கம் நீக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மார்ஜரி ஆசனம். இங்கே கலப்பில் வச்சுக்கலாம். பேரில் வச்சுக்கோங்க. மூடிக்குங்க. சுவாசம் வாங்கும்போது முதுகுத்தண்டு கீழ்ப்புறமாக வளைய வேண்டும். சுவாசம் விடும்போது முதுகுத்தண்டு மேற்புறமாக வளைந்து கழுத்து உள்ளே செல்ல வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கவனிச்சு பாருங்க. இது முதுத்தண்டை முழுமையாக கவனித்து பார்க்க வேண்டும். முதுத்தண்டில் ஒரு பூனையோட செயல்பாடைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கப்படுகின்றது. சிம்ம என்ற சிங்கம், இங்கே பூனை. அடுத்தபடியாக வியாக்கராசனா, ஒரு புலியோட ஒத்த நிலை வரும். காலை வந்து நல்ல பின்பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். தலை முந்துக்குங்க. சுவாசம் விட்டுட்டு நெற்றியும் முட்டியும் ஒட்டுறதுக்கு முயற்சிக்கணும். சுவாசம் வாங்கிட்டு
1 2 3 4 5 6 7 8 9 10 கால் மாற்றிக்குங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கவனித்து பாருங்கள். கொஞ்சம் அந்த முதுகுத்தண்டை கவனித்து பார்க்கணும். உங்கள் கையில் வலி இருந்தால் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் உங்கள் முதுகுத்தண்டை சீராக்குகின்றது. அதே நேரம் மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வழங்கக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். முதுகுத்தண்டை எப்போ இளமையாக இருந்தால், அது செயல்பாடுகள் நன்காக இருந்தால், எப்போதும் இந்த முதுமை உங்களிலிருந்து விளக்கப்படும். எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அடுத்த அர்த்த வஞ்சத்திராசனா, அர்த்த சந்திராசனம் பாருங்க. குனிந்து காலை நீட்டி நல்லா பின்பக்கம் கொண்டு போங்க. இந்த காலை முட்டி போட்டு அடிக்குங்க. கை கொண்டு போய் கை பின்னாடி கொண்டு போகணும். பின்னாடி நல்லா பின்னாடி சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்து மீன் உயர்த்தி கால் மாற்றிக்குங்க. முனைக்கு முட்டியா இல்லை கை கொண்டு போய் திருங்க. பின்பக்கம் சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கவனிச்சு பாருங்க. இடுப்பிலிருந்து கால் நரம்புகள், முதுகுத்தண்டு, கழுத்து வரை, கை வரை எல்லாமே நீவப்பட்டிருக்கின்றது. கவனிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஆசனத்தை தொடங்கலாம். உத்தித்த பாதாசனா. ஒரு கால் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹீட் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அதை மாற்றிக்கிங்க. ஹீட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ரெண்டு கால் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ்.
நெக்ஸ்ட் பாருங்கள் பானமுக்தாசனா. ஒரு கால் மடக்கி ஒரு கால் மடிக்கணும். நெற்றி முட்டியை தொடணும். நெற்றி முட்டியை தொடணும். 1 2 3 கால் மடக்கி வயிறு அழுத்தம் இருக்க வயிற்றில் அழுத்தம் இருக்கணும். நெற்றி முட்டி தொட்டவாக இருக்கணும். 6 7 8 9 10. ரிலாக்ஸ் மாற்றிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த கால் சேர்த்து கால் சேர்த்துக்குங்க. சேர்த்து உங்கள் நல்லா கை கோர்த்து நெற்றி முட்டியை தொட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நவகாசனா. காலையும் உடம்பை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆசனங்களும் இயக்கமும் சுவாசமும் அதோடு இணைந்து சீக்கிட்டு வர்றோம். அடுத்து பாருங்க. திருப்பி எடுத்துக்குங்க. திருப்பி எடுத்துக்குங்க. கால் நீட்டிக்குங்க. கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கையை உங்களுடைய மார்புக்கு நேரம் வச்சுக்கோங்க. புஜங்காசனா. அடி வைத்து வரை மார்பு ஏற்றுங்க. தலை மேலே தூக்கி பாருங்க. சுவாசத்தை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. அடுத்தபடியாக தொடைக்குள்ளே கை வச்சுக்கோங்க. நல்லா தொடைக்குள்ளே முட்டி வரைக்கும் இவ்வளோ கொண்டு போக முடியுமா கொண்டு போயிட்டு நல்லா சப்போர்ட் கை ஒடியாக முழு சப்போர்ட் இருக்கணும். கை ஒடியாக வரல்களும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கால் சேர்த்துக்குங்க. 1 2 3 4 5 இவ்வளோ தூக்க முடியுமா தூக்குங்க போதும். எத்தனை எண்ணிக்கை இருக்க முடியும் அத்தனை எண்ணிக்கை இருங்க. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax.
அடுத்து தனுராசனா. காலை மடக்குங்க, பிடிச்சிக்குங்க. இவ்வளோ தூக்க பாருங்கள். வயிறு மட்டும் கீழே இருக்கட்டும். சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்க. 2 குதிகால் பிடிச்சி இன்னும் கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கவனிங்க. இந்த பயிற்சினால் உடம்புல ஏற்படுகின்ற தாக்கம், அழுத்தம் இவற்றை முழுமையாக கவனித்தவாறு சில வினாடிகள் ஓய்விருக்க வேண்டும். எந்திரிச்சுங்க. அடுத்த ஆசனங்களை தொடங்கலாம். அடுத்தபடியாக கோமுக ஆசனம். ஒரு அற்புதமான ஆசனம். முதுதுண்டுக்கு உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஓய்வும், தளர்வும், ஒரு பலமும், அதே மனதுக்கு ஏற்படுகின்ற ஒரு பய உணர்விலிருந்து விடுபடவும், அழுத்தத்திலிருந்து குறைக்கவும் அற்புதமான ஒரு சாத்வீக குணங்களை கொடுக்கக்கூடிய ஆசனமாக இந்த கோமுகாசனம். காலை மணி வச்சுக்கோங்க. இந்த வச்சுக்கோங்க. இது ஒன்றை ஒன்று ஒரு முட்டியும் நேராக சேர்க்கும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். கவனிக்க தொடங்குங்க. சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்க. இப்போது வலது கால் மேலே இருப்பதால் வலது கையை கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போயிருங்க. இடது கை கீழ்ப்புறமாக சேர்ந்து கொண்டு போயிருங்க. இப்போ பின்னாடி உங்களுடைய கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொடுவதற்குண்டான முயற்சி இருக்க வேண்டும். தொட்டு விட்டால் கோர்த்து கொள்ளுங்கள், கோர்த்து விட்டால் இழுத்து கொள்ளுங்கள். இப்போ முதுகுத்தண்டு நேராக வைத்துக்கொண்டு, நேராக தலை வைத்துக்கொண்டு சுவாசத்தை கவனிக்க தொடங்கி ஒரு ஆழ்ந்த கவனத்தை கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு சுவாசம் ஆழ்ந்திருக்க வேண்டும். 9 10. ரிலாக்ஸ். காலை மாற்றிக்கிங்க. இப்போது இடது கை மேலாகவும் வலது கை கீழ்ப்புறமாகவும் ஒன்றை ஒன்று தொடுவதற்கும், தொட்டுவிட்டால் கோர்ப்பதற்கும், கோர்த்து விட்டால் இழுப்பதற்கும் முயற்சியிலே நீங்கள் உடம்பை நேராக ஸ்ட்ரெயிட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். 1 2. நல்ல சுவாசம் வாங்கி விடுங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு பயிற்சிக்கும், ஒவ்வொரு இயக்கத்திலையும் அந்த இயக்கத்து உணர்வும் சுவாசமும் இணைந்து கவனித்து கொண்டே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அர்த்த மஞ்சேத்து ஆசனா. பார்த்துக்குங்க. நல்லா மடக்குங்க. மடக்கி வச்சுங்க. இந்த கலை வச்சுங்க. இந்த முட்டியும் உங்கள் முகமும் நேராக இருக்கட்டும். ஆரம்பட்ட பயிற்சியாக இருந்தால் நீங்கள் இந்த காலை வலது முட்டியை இடது கையால் பிடித்து உங்களுடைய
தோள்பட்டியோடு அணைத்து அடி வயிற்று அழுத்தம் ஏற்பட வேண்டும். இந்த கைகளால் ஊன்றி பின்னாடி நன்று திரும்பி பாருங்கள். நல்லா பயிற்சி பட்டவர்கள் இந்த கையவே கொண்டு போய் அழுத்தி இந்த காலை பிடிக்க வேண்டும். இந்த கையை பின்னாடி கொண்டு செல்ல வேண்டும். திரும்பி பாருங்கள். 1 2 சுவாசங்களை வாங்கி விடுங்க. 3 4 5 6 7 8 9 10. காலை மாற்றிக்கொள்ளுங்கள். திரும்பி பாருங்க. இதே மாதிரி நல்லா முட்டியை அணைத்து பார்த்து பார்த்து பிடிக்க வேண்டும். கையை பின்னாடி கொண்டு வந்து நல்லா திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அடுத்தபடியாக சர்வாங்காசனம். உங்களுடைய சர்வ அங்கங்களுக்கே ஒரே ஆசனம் எது கேட்டீங்கன்னா சர்வாங்காசனம். இது தினந்தோறும் 2 முதல் 5 நிமிடம் நீங்கள் இருந்து விட்டாலே எல்லா உடல் உபாயத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அந்தளவுக்கு அற்புதமான ஆசனமாக நாம் இது செய்ய வேண்டும். பாருங்க, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இல்லை செவற்றில் கீழ் கால வைக்கலாம் ஆரம்ப கட்டத்தில். ஆனால் பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நல்ல காலை எந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ண முடியும் ரோல் பண்ண பாருங்கள். அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த வேகத்திலேயே பின்னாடி போக முடியும். இந்த முட்டி ஒடிக்கிட்டு இந்த 2 கை முட்டி ஒடிக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் பிடிச்சிக்கலாம். அப்படியே காலை ஏற்றுங்க. அப்படியே முழுமையாக கொண்டு செல்ல முடியும். இப்போ கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சை ஆழ்ந்து வாங்க. முடிஞ்சளவு செய்யுங்க. ரொம்பவும் வந்து வருத்திக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வீட்டில் செவத்து மேலே கூட நீங்கள் வச்சு கால் வைத்து பழகலாம். 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. அடுத்து இப்படியே போய் கலாசம் கூட போகலாம். கலாசனா உங்களுடைய காலுக்கு கையில் கோத்துக்குங்க. கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். தலையை தொடட்டும். உங்களுடைய பாதங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. அதில் கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலாசனா சர்வாங்காசனா அற்புதமான உங்களுடைய ஹார்மோன் உங்களுடைய நாளமில்லா சுரபி இயக்கத்தை எல்லாம் மேம்படுத்தி சீராக்கி விடுவதால் எல்லா நோய்களிலும் விடுபடுவதற்கு ஒரு அற்புத ஆசனமாக கருதப்படுகின்றது. இந்த
கழுத்தை இறுக்குகின்ற பயிற்சியாக தான் இதுக்கு மாற்றாசனமாக மச்சாசனம். கை ஒலிக்குங்க, பின்பக்கம் தலை தொங்க போடுங்க, மாவு ஏற்றிக்குங்க, நல்லா மாவு ஏற்றிக்குங்க, சுவாசம் வாங்க விடுங்க, நல்லா ஆண் சுவாசிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கவனிச்சு பாருங்க, ஓய்வை தளர்வை கவனிச்சு பாருங்க. ஒரு முழுமையான ஓய்வினை தளர்வாக ஓய்வாக இருக்கின்றீர்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். முழுமையான ஓய்வு பெற்று ஒரு பக்கம் திரும்பி எழுந்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ். அடுத்து நின்றுநிலை ஆசனங்கள்ல ஏகபாதாசனம். எடுத்துக்கிங்க, சுவிட்ச் கொடுங்க. 1 2 செவத்தில் சாய்ஞ்சு நின்றுக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. மாற்றிக்கிங்க, எழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அது உட்கட்டாசனம். சரி சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்தது ஹஸ்தாசனா. கால் சேர்த்து வச்சுக்கோங்க. சுவாசம் வாங்கி பின்பக்கம் சாய்ங்க. சுவாசம் வாங்கிட்டே பின்பக்கமாக சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பாத ஹஸ்தாசனா. சுவாசம் விட்டுக்கொண்டே முன்பக்கமாக குனிந்து மூதுதன் பண்ணாமல் நெற்றி முட்டியை தொடுவதற்கு உண்டான முயற்சிகள் இருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மூச்சு வாங்கிட்டு மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அது வீரபாதாசனா. ஒரு காலுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வெட்டி மடக்குவாங்க. ஸ்டிச் கொடுங்க. நல்லா ஸ்டிச் கொடுங்க. பின்னாடி வச்சாங்க. 1 2 3 4 5 6
7 8 9 10 ரிலாக்ஸ். காலை மாற்றிக்கிங்க, கற்பனை கொண்டு வாங்க, மடக்குங்க, ஸ்டிச் கொடுங்க, மேலே கை வைத்துங்க, இந்த பக்கம் சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்து திரிகோணாசனா. கை வச்சுக்கோங்க, வலது கை இடையில தொடட்டும், கை மேலே போட்டுக்கணும், கால் மடக்கூடாது, கால் மடக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து மூச்சு விட்டு திரும்பி பாருங்க, இடது கை வலது தோட்டம், திரும்பி கை உள்ளங்கை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ரிலாக்ஸை கவனிச்சு பாருங்க. இந்த பயிற்சி மூலியமாக உங்கள் உடல் அளவுலையும் பிராண அளவுலையும் மனம் ஒன்றி உங்களுக்குள் கவனிக்க தொடங்குங்க. பாதம் முதல் உச்சந்தலை வரை கவனித்து பாருங்கள். Relax, relax, relax. Good.